எம்எஸ்சி படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், எம்சிஏ, எம்டெக் படிச்சிருக்கேன். நான் என்ன எக்ஸாம் எழுதுனா நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், டிஎன்டெட் பேப்பர் 2வும் எழுதி யூஜி டிஆர்பியும் எழுதுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டைரெக்டாக பிஜி டிஆர்பி எழுதி நீங்கள் வந்து டைரெக்டாக 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th 10thலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள டீச்சர்ஸாக நீங்கள் வந்து மாறுறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 2 எக்ஸாமுமே நீங்கள் எழுதலாம். இப்போ எம்ஏ, எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, எம்காம் படிச்சிருக்கீங்க, எம்சிஏ, எம்டெக் படிச்சிருக்கீங்க. நான் என்ன எக்ஸாம் எழுதுறது அப்படின்னீங்க, பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு தனியாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எக்ஸாம்ஸ் இருக்கும். அதில் 50% வந்து நீங்கள் பிஜியில் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். அதே மாதிரி பிஎட் படிச்சிருக்கணும். பிஎட் படிக்கலைன்னா உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது, பிஜிடிஆர்பின்றது எழுத முடியாது. சப்ஜெக்ட் வந்து எப்படி மேட்ச் ஆகணும்னா, நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா எம்ஏ தமிழ் படிச்சிருக்கணும். அதே மாதிரி பிஎட் தமிழ் படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்னா பிஜி அசிஸ்டண்ட்டாக மாற முடியும், தமிழ் டீச்சராக மாற முடியும். அது மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கணும், எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கணும். சேம் மேஜர், கிராஸ் மேஜர் இருக்கக்கூடாது. அப்படி படிக்கிறவங்களால பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆக முடியும், பிஜிடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும், காமர்ஸ்னால் காமர்ஸ் படிச்சிருக்கணும். எம்சிஏனா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், அவங்க கிரேட் 1 டீச்சர்ஸாக போவாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பிபிஎட், அதே மாதிரி எம்பிஎட் இதில் 50% மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், பிஜிடிஆர்பி எழுதலாம். பிஜிடிஆர்பி எழுதுறதுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் டிபிக்கலி அப் டு 40 இயர்ஸ் வந்து எழுதலாம். அது இல்லை அப்படின்னா பிசி எம்பிசியாக இருந்தால் 45 இயர்ஸ், அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியும். மெயின் சப்ஜெக்ட்லேருந்து 110 மார்க்ஸ், அதாவது உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ்னால் மேக்ஸு. ஸோ அதுலேருந்து 110 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ்க்கு வரும். அது எம்சிக்யூ தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். எஜுகேஷனல் மெத்தடாலஜி அதே 30 மார்க்ஸ்க்கு வரும். ஜென்ரல் நாலேஜுன்றது 10 மார்க்ஸ் வரும். டோட்டலாக 150 மார்க்ஸ்க்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் நான் வந்து பாஸ் ஆவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ் எடுக்கணும். ஜென்ரல் 50% மார்க்ஸ் எடுக்கணும். 150க்கு பாதி மார்க் எடுக்கணும், 75 மார்க். அது 75 மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ். இதே பிசியாக இருந்தீங்கன்னா 67.5 மார்க் வாங்கினா போதும், 67.5 எடுத்தால் போதும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும், அவுட் ஆஃப் 150. இதே பிடபிள்யூடியாக இருந்தீங்கனாலும் சேம் 60 மார்க்ஸ் எடுத்துருக்கணும், அதாவது 40% எடுத்துருக்கணும். பிஜிடிஆர்பி சிலபஸ் என்ன சப்ஜெக்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஏன்னா 110 மார்க்குக்கு இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. லிட்ரேச்சராக இருந்தால் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அதன்படி நீங்கள் படிச்சுக்கோங்க. இது எஜுகேஷனல் மெத்தடாலஜிங்கிறது காமன், எல்லாருமே படிச்சிருக்கணும். டீச்சிங், லேர்னிங் தியரி, சைக்காலஜி, பெடகாலஜி, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், எவாலுவேஷன் டெக்னிக்ஸ், இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு தரோ நாலேஜ் இருக்கணும். ஜென்ரல் நாலேஜ், கரண்ட்டாக என்ன அஃபேர், அந்த கரண்ட் அஃபேர்ஸு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், இதை பற்றினா நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும், டீப் நாலேஜ் வேணும். அப்போ தான் உங்களால் பிஜிடிஆர்பி கிளியர் பண்ண முடியும். பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு 2026 சப்ஜெக்ட் வைஸ் புக்ஸ் இருக்குது. ஓகே, பிஜி லெவல் யூனிவர்சிட்டி டெக்ஸ்ட் புக்ஸ், உங்களோட பிஜி டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. மணிமேகலை பப்ளிகேஷன்ஸ்னு பிஜி டிஆர்பி ஸ்பெஷல் சப்ஜெக்ட் கைட்ஸ் இருக்குது, அந்த பப்ளிகேஷன்ஸ் புக்ஸை வாங்கி படிச்சுக்கலாம். அதே மாதிரி சுறா, அது ஒரு பாப்புலராக இருக்குது. விஜய் பப்ளிகேஷன்ஸ், அது ஒரு பாப்புலர் கைடாக இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் பியர்சன், அதுவும் வந்து நல்ல பாப்புலரான ஒரு புக்ஸாக இருக்குது. எஜுகேஷனல் மெத்தடாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு வரும்போது சுறா இருக்குது, மணிமேகலையோட டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹரிஹண்ட், லூசென்ட், அடுத்தது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th to 10th ஸ்டாண்டர்ட், அந்த சோஷியல் சயின்ஸ் புக்கை படித்தா கூட நீங்கள் போதும், நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், யூஜி டிகிரி அடுத்தது கண்டினியூ முடிச்சிருக்கணும், அடுத்தது பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் எம்இ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிஜிடிஆர்பி டைரெக்டாக எழுத முடியாது. மித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா டெட் பேப்பர் 2 எழுதலாம், யூஜியும் எழுதலாம், பிஜிடிஆர்பியும் எழுத முடியும்.
எம்இ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுத முடியாது. எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதலாம். இருந்தாலும் நீங்கள் டிஆர்பியில் எதுக்கும் வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி அடுத்து இது எல்லாம் பிஜி டிஆர்பி டைரெக்டாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த எக்ஸாமுமே தேவையில்லை. ஓகே, டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவர்மெண்ட் டீச்சர் அப்பாயின்மெண்ட். ஆனால் இதே வந்து டெட் எழுதுனீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி எழுதிட்டு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயிண்ட் ஆக முடியும். ஆனால் பிஜி டிஆர்பிங்கிற ஒரே எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், வேலைக்கு நீங்கள் வந்து வந்துடலாம். வேறு எந்த எக்ஸாமும் தேவையில்லை பிஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது எதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதனாலும் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்க்கணும். டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்டான கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்.